பார்க்க போற டாபிக் என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. அது எத்தனாவது பார்ட் பார்த்தோம்னா பார்ட் 6 152 to 237 ஆர்டிகல் வரைக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா? இதுல மொத்தம் 3 பிரிவு: மாநில நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த மாநில நிர்வாகத்தை பத்தி விவரிக்கிற ஆர்டிகல் என்ன 152 to 167 வரைக்கும். ஆர்டர் பத்தி என்ன பேசணும்னா 52 to 167 வரைக்கும் பேசும். பர்టిక్యులரா 152 ல இருந்து 163 வரைக்கும் ஆர்டர் பத்தி பேசும். மீதி வந்து முதலமைச்சர், அமைச்சரவை இவங்க பத்தி பேசும். அடுத்து சட்டமன்றம். சட்டமன்றத்துல வந்து பார்த்தோம்னா 168 ல இருந்து 213 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் எதை பத்தி பேசும்னா சட்டமேலவை, சட்டப்பேரவை பத்தி பேசும். நம்ம இந்தியால என்ன இருக்குது? இந்தியாவா? தமிழ்நாடுல. தமிழ்நாடுல இந்த ரெண்டவையும் இருக்குதானா? இல்ல. இது ஒண்ணு மட்டும் தான் இருக்குது. இது சட்டமேலவை அப்படின்றது இல்ல. இது அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எப்போ? 1986ல வந்து தூக்கிட்டாங்க. யார் தூக்குனாங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்துல இருக்கவங்க தூக்கியிருப்பாங்க. எப்போனா நவம்பர் 1. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெண்டு அவையும் எல்லா மாநிலங்களையும் இது ஒண்ணு இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ரெண்டு அவை கொண்ட மாநிலங்களும் இருக்குது, ஓரவை கொண்ட மாநிலங்களும் இருக்குது. அப்படி பார்த்தா ஈரவை கொண்ட மாநிலங்கள் மொத்தம் 6 மாநிலங்கள். நம்ம மேப்ல இந்த இது வரலாம். இங்க வந்து பீகார், உத்தரப்பிரதேஷ், பீகார், அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரபிரதேஷ். மொத்தம் 6 டிஸ்ட்ரிக்ட். உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரபிரதேஷ். மொத்தம் 6. இந்த மொத்தம் 6 ஸ்டேட்ல தான் ஈரவையும் இருக்கு. மொத்தம் 28 ஸ்டேட்ல 6 ஸ்டேட்ல வந்து 2 அவையும் இருக்குது. இது 22 ஸ்டேட்ல ஒரு அவை மட்டும் தான் இருக்குது. அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. சரி, இப்பதான் அதை பார்த்தோம்னா அடுத்த நீதித்துறை 214 ல இருந்து 237 வரைக்கும் பார்த்தோம்னா நீதித்துறை பத்தி வருது. உயர் நீதிமன்றங்கள், அடுத்து கீழ் நீதிமன்றங்கள். உயர் நீதிமன்றம்னா ஹைகோர்ட், அப்புறம் இங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சப்பார்டினேட் கோர்ட்டு வரும். இப்போ நம்ம இதுல பார்க்க போற டாபிக் என்னன்னா இந்த இது மாநில நிர்வாகம் பத்தி. அதுல ஆளுநருடைய ஆர்டிகல்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஆளுநரோட ஆர்டிகல்ஸ் ஃபர்ஸ்டே பார்த்தோம் 153 ல இருந்து 163 வரைக்கும். ஆளுநருடைய ஆர்டிகல்ஸ்னு கேட்டாவே கரெக்டா 10 ஆர்டிகல்ஸ் 153 ல இருந்து 163 வரைக்கும். இப்போ என்னென்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கவர்னருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ல. அந்த குவாலிஃபிகேஷன்ல பேசிக் என்னன்னா மாநிலத்தின் முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் ஸ்டேட். இதுதான் கவர்னருடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லலாம். அடுத்து மாநிலத்தின் நிர்வாக தலைவர், பெயரளவு தலைவர், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராகவும் இருப்பாரு. அப்புறம் பேரளவுனா நாமினல் ஹெட். பேருக்கு ஒரு ஹெட், ஆனா உண்மையான வந்து ஆட்சியாக இருக்குன்னா முதலமைச்சர் கையில் தான் இருக்கு. அதனால இவருதான் வந்து பார்த்தா நாமினல் ஹெட், இவருதான் ரியல் ஹெட். அடுத்து மாநில அரசின் தலைவர் மற்றும் குடியரசுத் தலைவரின் முகவர். இது வந்து ஸ்டேட் சொன்னாங்க அப்படியே கப்பல் பேக்கா இது ஞாபகம் இங்கிலீஷ்ல சொன்னாங்க.